கல்யாணத்துக்கு நாள் யார் போன் போட்டுப்பா அப்படின்னு செல்லப்பாண்டி அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. தெரியலப்பா யாருன்னு. ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. உங்க பங்காளியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தானோ நீ சொல்லுத்தா, யாரு போலீஸுக்கு போன் பண்ணிருப்பா இல்லன்னு சொல்றாங்க. செல்வி நீ சொல்லாத்தா, யாரு போலீஸுக்கு போன் பண்ணிருப்பா? போலீஸுக்கு நான் தான் போன் பண்ணேன்னு உண்மையை சொல்லாத்தா. செல்வி சொல்றாங்க, நான் தான் போலீஸுக்கு போன் பண்ணேன். செல்லப்பாண்டி செல்வியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. செல்லப்பாண்டி சொல்றாரு, நான் சொல்ற முடியும் ஒரு சோறு தண்ணியே போடக்கூடாது, கொன்றுலான்னு இருக்கு, அந்த வீட்டுக்கு வாழ்க்கப்படணுமே, அதனால உன்னை உசுரோட விட்டு வைக்கிறேன். அவ்வளவு பெரிய மனுஷனை ஜெயிலுக்கு அனுப்புவியா? இதுதான் உனக்கு ஜெயிலுன்னு சொல்லிட்டு ரூம்ல பூட்டி வைக்கிறாரு செல்லப்பாண்டி. இருந்தா தானே போன் பண்ணுவ, இனிமேட்டு எப்படி போன் பண்ணுவேன்னு போனை போட்டு உடைச்சிடுறாரு. யாரும் திறந்து விடக்கூடாது ரூம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு செல்லப்பாண்டி. செல்லப்பாண்டியோட அம்மா சொல்றாங்க, போன் பண்ணது யாரோ எவரோன்னு நினைச்சேன், இவளே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இவ தலையில மண்ணலி போட்டுக்கிட்டாலே. ஏது எல்லாரையும் மரத்துல கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு போன் பண்ணது, யாரு கல்யாணத்தை நிப்பாட்டினதுன்னு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லி சொல்லி. சித்தப்பா சொல்றாரு, இன்னும் நம்ம கரெக்டான ஆளை கண்டுபிடிக்கலையோ அப்படின்னு சேதுகிட்ட சொல்றாரு போனை போட்டவன கண்டந்துட்டமா வெட்டாம விட மாட்டேன் சித்தப்பா. சாவித்திரி சொல்றாங்க, ஏன் சேது இவ்வளவு கோவப்படுற, பொறுமையாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் கோவம் நியாயமானதுதான், எதுக்கு சாவித்திரி தடுக்கிற? மாமாவுக்கு இந்த நிலைமைய உண்டாக்குனவனா சும்மா விடலாமா சொல்லு. வெள்ளப்பாண்டி வீட்டுக்கு வர்றாரு. வெள்ளத்தாய் சொல்றாங்க, இவனை யாரு உள்ள விட்டது? நடந்த விஷயத்துல என்னோட குடும்பத்தோட மானம் தானே போயிருக்கு, என் பொண்ணோட வாழ்க்கையும் போயிருச்சு இல்ல. எதிரி யாரோ போன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் கல்யாணம் நின்னு போச்சு, நாங்க என்ன பண்றது? தாய் சொல்றாங்க, உன் மகளோட ராசி தாண்டா இந்த குடும்பத்தை இப்படி பண்ணிருச்சு, நீங்களாச்சும் சொல்லுங்க உங்க பாட்டி கிட்ட. இப்ப பேசுற நிலைமையில யாருமே இல்ல, வீட்டுக்கு போங்க அப்புறம் பேசிக்கலாமாமா. தாய் சொல்றாங்க, என்ன சேது அவன் அதுக்கு மாமான்னு கூப்பிடுற? பாட்டி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சாவித்திரி சொல்றாங்க, 2 லட்சம் ரூபா பணம், 112 பவுன் நகை வெள்ளப்பாண்டி வீட்டுல இருக்கு, மறந்துடாதீங்க, திருப்பி வாங்கணும்ல. ஈஸ்வரியோட மகன் நினைக்கிறா மனசுக்குள்ள, அந்த 100 பவுன் நகையை நம்ம ஆட்ட போட்டிருக்கோமே. வெள்ளத்தாய் சொல்றாங்க, செல்லப்பாண்டி வீட்டுல போய் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாவித்திரி நான் போறேன்னு சொல்றாங்க. நீ போக வேணாம் அத்தா, நான் போறேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சாவித்திரி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, நானும் சித்ராவும் தான் போய் அந்த நகையை கொடுத்தோம், நாங்க வாங்குறது தானே முறையா இருக்கும். வெள்ளத்தாய் சொல்றாங்க, யாராவது ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வாங்க அந்த நகைய. வெள்ளத்தாய் சொல்றாங்க, செல்லப்பாண்டி வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. செல்லப்பாண்டி சொல்றாரு, எனக்கு நகை பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. செல்லப்பாண்டி எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஊர்ல இருக்க கண்டு தானே இவன் மூஞ்சில எல்லாம் முழிக்க வேண்டியது இருக்கு, எல்லாரும் மதுரைக்கு கிளம்பலாம். ஈஸ்வரி சொல்றாங்க வெள்ளத்தாய் கிட்ட, நாங்க போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி செல்வியோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப யாரோ போன் பண்ணதுக்கு உங்க பொண்ணு என்ன பண்ணுவா பாவம், உங்க மக மேல ராசி அது இதெல்லாம் பழி சுமத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அவளுக்கு சொல்றத நான் கேட்டாகணும் இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன நடக்கும், பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு நகை பணம் எல்லாம் கொடுத்தோம், கல்யாணம் நின்னு போச்சு, அதனால எங்க வீட்டு பணம் நகை எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கும். வேகமா போய் முகூர்த்த புடவை நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. 1 லட்சம் கொடுத்தீங்க, அதுல 80,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் அப்பா செலவு பண்ணிட்டாங்க, 20,000 அப்புறம் ஏற்கனவே கொடுத்த 3 லட்சம், அத கொஞ்சம் கொஞ்சமா நாங்க திருப்பி கொடுத்துடுறோம், கண்டிப்பா ஏமாத்த மாட்டோம். ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. வீட்லயே ஈஸ்வரியோட மக எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியோட மக எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட. இவியோட அம்மா சொல்றாங்க, உங்க வீட்டுல வாழ்றதுக்கு எங்க மகளுக்கு தான் கொடுத்து வைக்கல, சரி நாங்க வர்றோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவி சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னதுல உனக்கு எதுவும் கோவம் இல்லையம்மா, பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்ல எனக்கு வருத்தம் கிடையாது, இப்படிப்பட்ட சம்பந்தத்தை நம்ம விட்டுட்டோமேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. வெள்ளப்பாண்டி கேக்குறாரு அவங்க வீட்டுல பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு. ஆமா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு செல்வியோட அம்மா சொல்றாங்க. செல்வி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. சந்திப்போம். இன்றைய பொது அறிவு, பெர்முடாவின் நாணயம் எது? அதில் பெர்முடா டாலர். நாளை சந்திப்போம்.